மேம் ஏதாச்சும் பேசுங்க மேம். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஏய் எங்கடி ஓடுற? என் புருஷன் வந்தாகணும். அவரை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ. ஏய் மேம் சவால் को जवाब दो मैम. मैम आप बोलिए मैम. மேம் மேம் மாயா என்ன பண்ணாங்க? மேம் உங்களுக்கும் மினிஸ்டருக்கும் என்ன பிரச்சனை விளக்கமா சொல்லுங்க. சொல்றீங்க. मैम आपको हिंदी मालूम है? हिंदी में कह सकते हैं क्या? सर प्लीज. मुझे हिंदी मालूम है. शी इज माय सिस्टर. व्हाटएवर शी सेज आई कैन ट्रांसलेट इन हिंदी. क्या हुआ मैम? क्या हुआ आपके साथ? என் பேர் துளசிங்க. எல்லாரும் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. மாயா ஜெயிக்கணும், மாயாக்கு கௌரவம் கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும்னு சொன்னீங்கல்ல, அவ என்ன கேவலப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. யாரு மாயா? துளசிங்க. துளசியா? நீ முறையில்லாம வாழறவ, குடும்பத்தை பத்தி உனக்கு என்னடி தெரியும்னு அத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டா. மீடியா பப்ளிக்னு எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு வந்திருக்கேன். மாயா, துளசி அங்க எப்படி வந்தா? அங்க என்ன நடந்துச்சு? நீ அவளை அங்கேயே துவம்சம் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஏன் பேசாம வந்த? அது பப்ளிக் பிளேஸ்ங்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியல. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு என் கேரக்டரை காலி பண்ணிட்டா. அவ என்ன கேவலப்படுத்தி மோசமா பேசிட்டா. இப்படி ஒரு அவமானம் என் வாழ்க்கையிலேயே நடந்ததே இல்ல. அவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணுங்க. நான் பட்ட அவமானத்துக்கு அவளுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். இல்ல மாயா, அவளை நான் பாத்துக்கிறேன். எங்கிட்ட விட்டுடு. சத்யா சார், என்ன நடக்குதுங்க? தமிழ் சம்பந்தப்பட்ட யாராலையும் எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னேன். ஆனா அவ வீடு வரைக்கும் வந்தா. பப்ளிக் பிளேஸ் கூட பார்க்காம மாயாவை இன்சல்ட் பண்ணி அனுப்பியிருக்கா. உன்னால அவளை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இல்ல சார், நேத்து அவளை தூக்கி இருந்திருக்கலாம். ஆனா அவளால பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன் சார். போடா ஃபூல்! நீ இப்படி கேர்லஸா இருக்கிறதுனால தான் அவ பயமில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கா. இனி அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. சேனல்காரங்க எங்க எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அவளை டச் பண்ணவே முடியாது இனிமே. சார் அப்படி இல்லை சார், சேனல் ஆட்களுக்கு தெரியாம சீக்கிரட் ஏதாவது பண்ணுவோம். இனி அவங்கள மீடியா பக்கமே போக விடாம பண்ணிடலாம் சார். இதை பாரு சத்யா, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. அவ மும்பையிலே இருக்க கூடாது. உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே அவ இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அதுக்கு நீ என்ன வேணா பண்ணிக்கோ. சார் கண்டிப்பா பண்ணிடல சார். இனிமே அவளுக்கு இங்க யார் சப்போர்ட் பண்றாங்களோ முதல்ல அவங்கள ஆஃப் பண்ணிட்டா போதும். அப்புறம் அவ தன்னாலே ஓடிடுவா. அதுக்கு நான் இப்பவே ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். மாயா, நீ ஒன்னு ஃபீல் பண்ணாத. அவளை நான் சும்மா விட மாட்டேன். நீ பட்ட அவமானத்தை அவளும் படுவா. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க. சேனல்காரங்க அவ பேசினத கிளிப்பிங்ஸா போட்டு என் இமேஜை காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன பண்றது? இல்ல மாயா, அது சேனல்ல வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா நம்மளை சுத்தி ஒரு பெரிய சதியே நடந்துட்டு இருக்கு. அதுதான் முதல்ல சரி பண்ணணும். துளசி இங்க வந்து டார்ச்சர் பண்ணது, தமிழ் காணாம போனது, சிபிஐ நம்மளை அரெஸ்ட் பண்ண துடிக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிற? நம்ம பார்ட்டியை சேர்ந்தா முக்கியமான ஆளுங்க தான். அவங்க தான் ஷாம் சென்னைக்கு போற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு சிபிஐ கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? நம்ம பார்ட்டி ஆளுங்களா இப்படி பண்ணது? ஆமா மாயா. எனக்கும் தலைவருக்கும் கொஞ்ச நாளாவே டேர்ம் சரியில்லை. அதை மனசுல வச்சுக்கிட்டதா என்ன கார்னர் பண்ணதுக்கு யாரும் இப்படி பண்றாங்க. இதை நாம தலைவர் மூலமாவே சரி பண்ணிக்கலாம். என்ன சில பிசினஸ் டீல அவருக்காக விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல மாயா, உங்களுக்காக தான் தலைவரை விட்டு கொடுக்கறேன்னு சொல்லி உனக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்போம். சீட்டு மட்டும் கிடைச்சு நீ வின் பண்ணிட்டா துளசி மாதிரி ஒரு துரும்பால கூட உன்னை டச் பண்ண முடியாது. ஆமா, இது எல்லாத்தையும் தலைவர் வச்சே சரி பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் மாயா, இது விஷயமா இப்பவே நான் தலைவர்கிட்ட பேசுறேன்.
चले जाओ इधर से मैं बर्दाश्त नहीं कर सकती हूँ அடடடடடா இதுங்களோட பெரிய ரோதனையா போச்சே ஒழுங்கா குடும்பம் நடத்துங்கடினா பஜாரி மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்காளுங்களே मेरा घर है ये भी मेरा घर है ஐயோ ஏன் தான் அப்படி இருக்காளுங்களோ இருந்தா கால்ல விழ வேண்டியது கட்டி பிடிச்சுக்க வேண்டியது ஒரேடியா உருக வேண்டியது இல்லன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியது டேய் இருங்கடி வந்து சமாதானப்படுத்துற பாப்பா 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 இவளுங்களோட போராட்டமே சரியா போச்சு இவளுங்களை சமாதானப்படுத்துறதே என் வேலையா போச்சு ஏய் இருங்கடி ஏன்டி இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அரே பெகன் मैं नहीं जाने वाली இரு வரேன்றல்ல ஏன் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க ஐயையையா. அறிவு கெட்ட முண்டங்களா ஏன் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அறிவுங்கிறதே கிடையாதா क्या कहा आपने क्या बोला बहन मैं कुछ नहीं बोला உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை तुम क्या हुआ इनसे पूछिए इससे पूछिए ஏன்டி இப்படி பிரச்சனை பண்றீங்க नहीं जी पहले मेरी बात सुनिए मेरी बात सुनिए ना इसमें सो मेरी गलती नहीं है ये तो बस सताती रहती है मैं सताती हूँ पर मुझे बेहतर नहीं देती है हाँ आप ही की वजह से आप ही की गलती है मेरा गलती कुछ भी नहीं है मैं पहले से चले जाओ मैं नहीं जाने वाली இல்லடா அவன் தான்டா சொன்னா அவன் தான்டா சொன்னா மச்சான் குரு எப்பரா இருக்க ஏய் என்னடா பகல்லே பாத்தியா என்னடா ரீசன் ஏய் பார்ட்டி கொடுக்கலாம் ரீசன் என்னவாடா குரு நினைச்சா 24 hours பார்ட்டி தான்டா போய் உட்கார்றா தேங்க்ஸ் குரு உட்கார் மச்சி. ஏய் பேரர் இங்க வாயா என்ன மச்சான் சாப்பிடுற வேணுங்கிறத சாப்பிடுறா சார் ஏய் மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா ஏய் அதெல்லாம் சொல்லுவாங்க நீ பாத்துக்கலாம்டா ஏய் மச்சான் சரக்கு பத்தாது போலடா இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்றா டேய் ஏய் எவ்வளோ வேணாலும் குர்றா என்ஜாய் ஏய் சூப்பரா மச்சி அட்ரா ஏய் குர்றா வந்துடுறேன் சாரி என்ன சாரி ஏய் ஆ அடிங் மச்சி விடுடா क्यों मारपीट कर रहे हैं इधर तुम कौन है मैं मैनेजर हूँ तुम कौन है मैनेजर हूँ। तुम कौन यहाँ का मैनेजर हूँ मैं मैनेजर बोल रहा। जाओ रे मचे। मैं कौन मिनिस्टर का बेटा ए, जाओ போ. நல்லா चल போடுறா. ए என்னடா விட்ட? குரு மச்சான் சண்டை போடுதுல மப்பளம் இறங்கிடுச்சுடா சொல்லு மச்சி ஏய் சீக்கிரம் வாடா सर दिस फेलोस मेनली दिस फेलो क्या कर रहा है इधर हाँ? ए यार மேல கை வைக்கிற मिनिस्टर का बेटा है ए, तू मिनिस्टर का बेटा हुआ तो पुलिस पर हाथ रखेगा मिनिस्टर का बेटा है मार दूंगा साला மேடம் பத்திரிகைக்காரங்களும் மீடியாட்களும் வந்திருக்காங்க மினிஸ்டரை பார்க்கணும்னு சொல்றாங்க எதுக்காக தெரியல மேடம் எங்களை உள்ள விடலன்னா தெரிஞ்சதை வச்சு நாங்களே ஸ்கிரீன் ப்ளே பண்ணிப்போம் அதனால மினிஸ்டர் பேர் தான் கடன்னு பிளாக்மெயில் பண்றாங்க மேடம் அவங்கள உள்ள அனுப்பட்டுமா இரு என்னங்க துளசி பேசின எதுவும் மீடியால வராத நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல பிரஸ்காரங்களாம் வந்திருக்காங்க இப்ப என்னங்க பண்றது நான் இது ஹைலைட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் மாயா அதையும் மீறி அவங்க வராங்கன்னா பின்னாடி யாரோ ப்ரெஷர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நீயும் பயப்படாத அவங்கள நான் டீல் பண்ணிக்கிறேன் அவங்கள எப்படிங்க சமாளிக்கிறது
துளசி யாரு, தமிழரசு எங்க, மினிஸ்டருக்கும் உங்களுக்கும் என்ன உறவுன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்கள பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிட்டுமா? நோ 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 நோ. அப்படி பண்ணோம்னா அவங்க இஷ்டத்துக்கு தப்பு தப்பா எழுதிடுவாங்க. நமக்கு இதுக்கு லிங்க் இருக்குன்னு ஹைலைட் பண்ணுவாங்க. சரி, அவங்கள வர சொல்லு. Okay, sir. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிடலாம். நீ கவலைப்படாதே, டோன்ட் வரி. ப்ளீஸ் கம் இன். आइए आइए, क्या बात है, आपको क्या जानना है? सर, आज आपके बेटा शराब पीकर रेस्टोरेंट में झगड़ा किया है और पुलिस उसको अरेस्ट किया है। आपके बेटे ने पब्लिक को डिस्टर्ब किया है। कानून का आदर करने वाला एक मिनिस्टर का बेटा ऐसा करना गलत नहीं है क्या? इसके बारे में आप क्या कहना चाहते हैं सर? என்னங்க, குரு பத்தி கேக்குறாங்க. क्या मेरा बेटा शराब पीकर झगड़ा किया? हाँ सर, उन पर पुलिस केस फाइल किया गया है। पब्लिक कंप्लेन करते हैं कि वो कभी भी ऐसे ही करते हैं। आप उनको कंट्रोल नहीं कर सकते हैं क्या? उनसे पूछिए कि शराब पीकर क्यों ऐसे किया। मैं क्या कर सकता हूँ? मैं एक बिजी मिनिस्टर हूँ। देश को सेवा करना मेरा जैसा आदमी बच्चे परिवार को टाइम नहीं स्पेंड कर सकता। एक अच्छा बाप का बेटा ऐसा करना सही है? उनसे पूछिए। नहीं नो सर, नो नो नो, सर, डोंट वेस्ट एक माय बार टाइम। सर, प्लीज सर, गो, आप प्लीज गो। बताकर जाइए, चंद्रू, सर। मैडम कूट प्लीज, गो। सर। प्लीज गो, जाइए। सर नहीं Please सर, don't disturb. सब प्लीज मैडम चला प्लीज। चलते हैं। என்னங்க, என்னாச்சு லவண்யா? என்னங்க, நம்ம குழந்தைய காணோங்க. எங்க போனான்னு தெரியல. என்ன லவண்யா சொல்ற? குழந்தைய காணுமா? நல்லா தேடி பாத்தியா? இல்லைங்க, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். அவன் எங்க போனான்னு தெரியல. ஐயோ என்ன சொல்ற நீ? குழந்தைய விட்டு எங்க போன? அம்மா கிட்ட குழந்தைய விட்டுட்டு நான் சமையல் தாங்க பண்ணிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா குழந்தைய காணோங்க. மாப்பிள்ள எதிர் வீட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு சமாதானப்படுத்தலான்னு போனேன். 5 நிமிஷத்துல வந்து பார்த்தா குழந்தைய காணும் மாப்பிள்ள. நீ பேசாதம்மா. எதிர் வீட்டுக்கு போகாத, ஊர் வம்பு பேசாத, குழந்தைய தனியா விடாதன்னு எத்தனை முறை சொல்லிருப்பேன் உனக்கு. உன் கேர்லெஸ்ஸால நான் என் குழந்தைய தொலைச்சிட்டு தவிச்சிட்டு நிக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ. நான் கூடவே தானடி இருந்தேன். 5 நிமிஷத்துல காணாம போனா நான் என்னடி பண்ணுவேன்? லாவண்யா, பதறாத. குழந்தை எங்கேயும் போயிருக்க மாட்டான். பக்கத்துல எங்கேயாவது தவழ்ந்து போயிருப்பான். இல்ல இல்ல அண்ணி, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க. இல்ல அண்ணி, நான் விசாரிச்சுட்டேன். என் குழந்தை யாருமே பார்க்கலங்கிறாங்க அண்ணி. என்னங்க என்னங்க, நம்ம குழந்தை எங்கன்னு தேடி போங்கங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. அழாத லாவண்யா. அவன் ஒன்னும் ஆயிருக்காது. இங்க எங்கதான் இருப்பான். ஹலோ, என்ன நிதேஷ், உன் குழந்தைய காணோன்னு தேடிட்டு இருக்கியா? ஒரே பண்ணிக்காத நிதேஷ், குழந்தை இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கு. ஹலோ, யாருங்க நீங்க? என் குழந்தை எங்க வச்சிருக்கீங்க? டேய், அறிவு இருக்காடா உனக்கு? கஸ்டடியில வச்சிருக்கோம்னா கடத்திட்டு போயிருக்கோம்னு அர்த்தம். இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு மட்டும் கேளு. ஓகே ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உன் வீட்ல சிஸ்டம் இருக்கா? இருக்கு. ஓகே, உன் மெயிலை செக் பண்ணு. உன் மெயில் ஐடிக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பியிருக்க. அதை பிரிண்ட் அவுட் எடு. குழந்தை இப்ப ஏர்போர்ட்ல இருக்கு. டேய் லூசு, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் கேட்கணும். நடுவுல குழந்தை எங்க இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு சிஐடி வேலையெல்லாம் பார்க்க கூடாது. ஓகேவா? ஓகேங்க, நான் பிரிண்ட் அவுட் எடுத்துறேன். அப்புறம் என்ன பண்ணணும்? சென்னையில இருந்து ஒரு ஹீரோயின் வந்திருக்கால, அவ பேரு கூட துளசி.
வந்திருக்காங்க, இங்க தான் இருக்காங்க. மும்பை மண் அவளுக்கு ஒத்துக்காதுடா. உடனே அவளை சென்னைக்கு பேக்கப் பண்ணு. இனி ஒரு நிமிஷம் கூட அவ அங்க இருக்க கூடாது. ஹலோ, இது ஏன் வீடுங்க? அவங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? நான் யாரா? டேய், நான் சொன்னபடி நீ அவளை சென்னைக்கு அனுப்பணும். இல்லன்னு வச்சுக்க உன் குழந்தைய கொன்னுடுவேன். ஐயோ, அப்படின்னு எதுவும் பண்ணிடாதீங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வெளியில ஒரு கால் டாக்ஸி நிக்கும். அவளை பேக்கப் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பு. அவ சென்னைக்கு ரீச் ஆன அடுத்த நிமிஷம் உன் குழந்தை உன்கிட்ட பத்திரமா வந்து சேரும். சொன்னதை மட்டும் செய். என்னாச்சு நிதிஷ்? யார் போன்ல? யாரும் தெரியல சிஸ்டர். பட் குழந்தை அவங்க தான் கடத்திருக்காங்க. ஐயோ, என் குழந்தைய கடத்திட்டாங்களா? சிஸ்டர், நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இப்ப வேற வழி தெரியல. நீங்க உடனே சென்னை கிளம்ப வேண்டியதா இருக்கும். என்னங்க பிரச்சனை? அண்ணியை ஏன் சென்னைக்கு போக சொல்றீங்க? அவங்க டிமாண்டே அதான் லவண்யா. நீங்க உடனே சென்னை கிளம்பணுமா? அப்படி இல்லைன்னா குழந்தைய கொண்டுருவாங்களாமா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நம்ம குழந்தைக்கு இவ்வளவு பிரச்சனையா? ஐயோ, முதல்ல இவளை அனுப்பி வச்சிருங்க. இவ இங்க இருக்க வேண்டாம். அனுப்பி வச்சிருங்க மாப்பிள்ள, அனுப்பி வச்சிருங்க. சாரி சிஸ்டர், வேற எதுவும் இருந்தா நான் சமாளிச்சிருப்பேன். ஆனா குழந்தையோட உயிருங்கிறப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் இப்பவே கிளம்புறேன். குழந்தையோட உயிருக்கு முன்னாடி நான் இங்க இருக்கிறதெல்லாம் பெருசே இல்ல. எனக்கு உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுங்க. அவங்களே டிக்கெட் போட்டு மெயில் பண்ணிருக்காங்களா? நான் பிரிண்டோட எடுத்து தரேன். இன்னும் ஏன் நீங்க நிக்கிற? போ, மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்பு. போ, போடி. ஆண்டவா, என் பேரனை காப்பாத்தி கொடுத்துருப்பா. சிஸ்டர், ஃப்ளைட் டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோ, மிஸ் பண்ணிடுறாங்க. என்னங்க, இவங்களை ஏர்போர்ட்டை கொண்டு போய் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க உட்காருங்க சிஸ்டர். बैठिए जी. அண்ணி, சாரி அண்ணி. ஒன்னும் கவலைப்படாத லாவண்யா. நான் சென்னைக்கு போனதும் குழந்தைய விட்டுறதா சொல்லிருக்காங்கல்ல. நீ தைரியமா இரு. குழந்தை கிடைச்சிருவான். சரியா? சரிங்க அண்ணி. அண்ணி, சென்னைக்கு போனதும் ஃபோன் பண்ணுங்க அண்ணி. சரி, வரேன். ஓகே சிஸ்டர். என்னங்க, இந்தாங்க. ஏங்க, மும்பைல என்ன ஆச்சுன்னு தெரியல. துளசிக்கு நாமளாவது போன் பண்ணி பார்க்கலாமே. பத்மா, அவளே மாப்பிள்ளைக்காக அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சுகிட்டு இருப்பா. அதுல நம்மளும் போன் பண்ணி எதுக்கு தொந்தரவு கொடுக்கணும்? அதுக்கு இல்லைங்க, போய் 2 நாள் ஆகுது. ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு விசாரிக்கலாமே. தகவல் தெரிஞ்சிருந்தா அவளே போன் பண்ணிருப்பா. சரி சரி, சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். போன் வரலன்னா அப்புறமா நம்மளே போன் பண்ணுவோம். சரியா? சரிங்க. நான் பூங்குடி வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. ஏய், இது என்னடி புது பழக்கம்? சொல்லாம கொள்ளாம ரெடி ஆயிட்டு போயிட்டு வரேன்னு சொல்ற? நான் தான் அப்பா கிட்ட சொல்லிட்டேனேம்மா. அவ ரொம்ப நாளா வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. பத்மா, போயிட்டு வரட்டுமே. எவ்வளவு நேரம் தான் வீட்லயே அடைஞ்சு கிடப்பா? சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. அங்க போய் நேரம் போறது தெரியாம கதை பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இல்லம்மா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அப்பா, நான் வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வாமா. பத்மா, மாத்திரை போட்டுக்க மறந்துட்டேன், எடுத்துட்டு வாங்க.